வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி கதையை கேட்க வந்த உங்க அனைவருக்கும் VDL Vlogs வீடியோலின் அன்பு வணக்கங்கள். உங்களை பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரி. பொறையனும் மூத்த பிடாரனும் ஒரு பாறைக்கு பக்கத்துல நின்று ஒரு பழத்தை கடிச்சு சாப்பிட்றாங்க. பொறையன் பழத்தை கடிக்கும் போது மூத்த பிடாரன் கவனிக்கிறான். பொறையன் கனியை கடிக்கும் போது பற்களோட இடையில இருக்கக்கூடிய செதில்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போ பொறையன் சொல்றாரு, மரணம் ஏதோ இன்னைக்கு நிகழாம முடிஞ்சது அப்படின்னு. அவர் சொல்லிக்கிட்டே அந்த பழத்தை சாப்பிட்றாரு. அவர் சொல்ல அவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல பொய்யாக்க போறாரு அப்படின்றத மூத்த பிடாரனுக்கு புரியுது. மூத்த பிடாரன் அவரை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாரு. என்னாச்சு அப்படின்னா, நேத்து ராத்திரி பழங்களை கட்டி வச்சிருந்த மரத்துல இருந்து பாம்புகள் கனிகள் உள்ள இறங்கி இருக்கணும் அப்படின்னு யூகிக்கிறாரு. ஆனா எதுவுமே சொல்லாம பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கடி கணக்கும் நஞ்சு கணக்கும் அறிந்த மூத்த பிடாரனோட கணக்குகளை தவறாக்கின செத்து விழுந்த வீரர்களின் உடல்கள். பாம்புகள் முன்னகரம் அப்படின்னு மட்டுமே அறிந்த பிடாரனின் அறிவை பொய்யாக்கிருச்சு செம்மண் நுழி. அது கோடை காலத்துல முன்னகரும், மழை காலத்துல பின்னகரும். நிலத்தின் வெப்பத்துக்கு ஏற்ப நகரும் இரு வகை செதில்களை கொண்டது அது. எரிவிரியனையும் ஊது சுருட்டையும் நண்டு திணை நாகத்தையும் கண் கொண்டு பார்த்தறிஞ்சான் இளம்பிடாரன். இவற்றை பற்றியெல்லாம் அறிந்தபடி 6ஆம் மலையடிவாரத்துக்கு அவங்க வந்தப்போ உயிரோடு இருந்தவங்க இரு பிடாரன்களோடு ஒரு வீரன் மட்டுமே. இவங்க வந்த செய்தி நாகர்குல தலைவனுக்கு எட்டுது. அழைத்து வந்து விசாரிக்கிறான். தலைவனை கண்டதும் நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறாங்க 3 பேரும். இப்போ மூத்த பிடாரன் வந்து பெருஞ்சேரலோட வேண்டுதலை பத்தி சொன்னான். தோலை உரிப்பதற்காக பாம்பு தின்னும் மூலிகையை சேரல் குல தலைவனுக்கு நீங்கள் தந்து உதவணும் அப்படின்னு சொல்றாரு. நாகர்குல தலைவன் மிக இளவயதுக்காரன் போல தெரிகிறான். அசட்டையான பார்வையோடு கேட்கிறான், ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு விதமான மூலிகையை தின்னும். நீ இப்ப எந்த மூலிகையை கேட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறான். மூத்த பிடாரனுக்கு இந்த கேள்வி பெரும் வியப்ப தருது. பாம்பு தின்னும் ஏதாவது ஒரு மூலிகையை தெரிஞ்சு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இவங்க ஒவ்வொரு பாம்புக்குமான மூலிகையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே. எந்த மூலிகையை சாப்பிட்டா மனிதனோட மேற்தோல் உரியும் அப்படின்னு கேக்குறான் மூத்த பிடாரன். நாங்க அதை தின்னதில்லை அப்படின்னு நாகர்குல தலைவன் சொல்றாரு. மூத்த பிடாரனுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியல. பெருஞ்சேரல் சொல்லி அனுப்பிய 2வது வேண்டுகோளை முன்வைக்க முடிவு செய்யறான். அவன் கொண்டு வந்த கோணி பையில இருந்து வெண்ணிற துணி ஒன்னை எடுத்து நாகர்குல தலைவனை நோக்கி நீட்டுறான். இந்த துகில புணரும் நாகங்களின் மீது போத்தி எடுத்து தரணும் அப்படின்னு சொல்றான். நாகங்கள் புணர்கையில் அவற்றின் மீது போத்தப்பட்ட துணியால் மனிதனுக்கு நீடித்த ஆயுளும் பெருத்த நன்மையும் கைகூடும் அப்படின்றது வடதேசத்து முனியோட வாக்கு. அதனாலதான் இதை கொடுத்து அனுப்பினான் பெருஞ்சேரல். நாகங்கள் புணர்வதை கண்டவர் யாருமே இல்லை அப்படின்னாரு நாகர்குல தலைவன். நாகங்கள் பின்னி கிடக்கிறத ஊரெங்கும் உள்ள மக்கள் பார்த்திருக்கிறாங்க, நீங்க பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றாரு மூத்த பிடாரன். நாகங்கள் பின்னி கொள்றது அதோட காதல் விளையாட்டு. அதை எல்லாரும் பார்க்கலாம். ஆனா நாகங்கள் புணர்வதை தான் யாரும் பார்க்க முடியாது. இவை இரண்டும் வெவ்வேறு வகையான செயல்கள் அப்படின்றதே இப்போதுதான் மூத்த பிடாரன் கேள்விப்படுறான். நாகர்குல தலைவன் சொல்றான், நாகத்துக்கு காமம் பெருகும் காலங்கள்ல மெல்லிய நீர் ஒன்று உடல் எங்கும் ஊறி அதன் கண்களை மறைக்க தொடங்கும். மனிதரை போலத்தானே அதற்கும் காமம் கண்களை கட்டும். அதற்குரிய மூலிகையை தின்ற பிறகு நாகம் தனது மூக்கு நுனியின் வழியே அந்த நீர்த்தோலை கழற்ற தொடங்கும். கண்களின் மேல் படர்ந்த காமத்திரையை அகற்றும். முழு உடலையும் உருவி புத்துடல் கொள்ளும். அதன் பிறகு அது 8 நாட்களுக்கு வெளியவே வராது. எங்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இதுவரை யாரும் தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை. தன் இணையோடின்றி தனித்து நாகம் தோல் உரிப்பதில்லை. புத்துடல் கொண்ட கணத்திலிருந்து அது இணை சேர தொடங்கும். ஒவ்வொரு செதிலாலும் தன் இணையின் ஒவ்வொரு செதிலுடன் கலந்து மேலும் திருகி புரண்டு இறுகி மேல் தோல் கனிந்து முதிர்ந்த பிறகுதான் இணையை பிரிந்து வெளியேறும். தன் பழைய உடலின் வழியே இணை கூடாத ஒரே உயிரினம் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாகர்குடி தலைவனின் கருவிழிகளில் நீல நிற வளையம் ஒன்று பூத்து அடங்குது.
அவன் மேலும் சொல்றான், புதிய மேனி கொண்டு மட்டுமே தழுவி வாழும் காதல் வாழ்க்கை நாகத்தினுடையது. இந்த பூமியில எந்த உயிரும் இன்புற்றிராத அரிதான காதல் அது. தன்னோட 2 வேண்டுதல்களும் பொருளற்றதாயிடுச்சே அப்படின்னு உணர்றான். அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிறான். வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? நீங்கள் வணங்கும் நாக தேவதையை நாங்கள் வணங்கி விடைபெற எண்ணுகிறோம். பொழுது சரிந்து விட்டது. நாளை உங்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்கிறேன். இன்றிரவு குடிலில் தங்குங்கள். எக்காரணம் கொண்டும் குடிலை விட்டு வெளியே வரக்கூடாது. சரி அப்படின்னு சம்மதிக்கிறான் மூத்த பிடாரன். இரவு ஆயிடுச்சு. மகளிர் பறை இசைக்கும் ஓசை கேட்குது. இன்னைக்கு நாகர்களின் விருப்ப நாள். வந்துள்ளவன் பிடாரன் அப்படி தெரிஞ்சோம் அவன்கிட்ட கனிவு காட்டுறதுக்கு அதுதான் காரணம். குலத்தின் வழக்கப்படி புதிய இணையர்கள் விரும்பி கூடும் நாள் இது. நாகர்குடி முழுதும் மந்தையை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தது. நடுவுல பெரும் வட்டத்துல நெருப்பு மூட்டியிருந்தாங்க. இவங்க 3 பேரும் குடிலுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க. வீரனுக்கு எதுவுமே தோணல. அவன் படுக்க தலை சாஞ்சான். பிடாரன்கள் 2 பேரும் வெளியே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தவிக்கிறாங்க. இசையின் ஓசை கூடிக்கிட்டே போகுது. இளம் ஆண்களும் பெண்களும் தங்களோட இணைய தேர்வு செய்ய தொடங்குறாங்க. மூத்த பிடாரன் ஓலை வேய்ந்த குடில்ல மிகவும் பக்குவமா சிறு துளைய உருவாக்க முயற்சிக்கிறான். நாகர்கள் வேய்ந்த குடில்ல ஆபத்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்றத அவனால உணர முடியுது. அதனால மிகவும் கவனமா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான். இளம் பெண்கள் அமர்ந்திருக்க இளம் ஆண்கள் அவங்க கிட்ட வந்து 2 கைகளையும் பற்றி உள்ளங்கைய ஒன்றோடு ஒன்று உரசுறாங்க. சாரை பாம்பின் அடிவயிறு வழவழப்பானதாக இருக்கும். நல்ல பாம்பின் அடிவயிறு சொரசொரப்பானதாக இருக்கும். அது மரம் ஏறக்கூடியதால அந்த தன்மை வாய்ந்தது. ஆண் பெண் இருவரிலும் இந்த 2 இனங்களும் உண்டு. எதிர் தன்மை உள்ளவர்கள் கைகளை இறுக பற்றுறாங்க. அவ்வாறு இல்லாதவர்களின் கைகள் விலகி மறு கை பற்றது. வழவழப்பான சாரையின் அடிவயிற்றை சொரசொரப்பான உள்ளங்கைகள் சூழத் தொடங்கின. மூத்த பிடாரன் பக்குவமா துளையிட்டு தொலைவுல நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இளைய பிடாரனும் அதே போல துளையிட முயல்றான். கைகளை பற்றி அவர்களின் ஆட்டம் தொடங்குது. கை புணர்ந்து ஆடும் துணங்கை கூத்து. நாகத்திடமிருந்து மனிதன் கற்ற காதற்கலை இது. சுழிவும் பின்னலுமாக நெருப்பின் தழல் போல் உடல்கள் ஒன்றின் மேல் ஒன்று படர்ந்து மேலேறுது. இசை கூடுது. நாகம் படம் விரிக்கையில மயில் தொகையில் பல வண்ணம் சட்டென தோன்றி மறையும். நாகர்குல பெண்களின் முகங்கள் கூட தழல் படர்ந்த வெளிச்சத்துல அப்படிதான் தெரியுது. மூத்த பிடாரன் வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஐயோ அப்படின்னு கத்தியபடி கீழே சரிந்தான் இளம்பிடாரன். வேகமா வந்து அவனை தாங்கி பிடிக்கிறான் மூத்த பிடாரன். அவனோட கண்களின் ஓரம் சிறியதா நீண்டிருந்தது. உள்ளே சென்றதின் வால் பகுதி. அதிர்ந்து போனா மூத்த பிடாரன். கொத்தும் பாம்புகளை தான் இதுவரை பார்த்திருக்கிறான். தீண்டிய வேகத்தில் உள்நுழையிற நாகத்தை இப்போதான் பாக்குறான். தாங்கி பிடிச்சவனோட கை நடுங்குது. இனி அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்றது தெரிஞ்சதும் அப்படியே தரையில படுக்க வைக்கிறான். நாகர்கள் வேய்ந்த ஓலையில் எல்லாம் இருக்கும் அப்படின்றது அறியாது அவசரப்பட்டு விட்டேனே அப்படின்னு மூத்த பிடாரன் கவலை கொள்றான். அதுக்கு பின்னால துளையில் எட்டி பார்க்க மனம் வரல. இசை கேட்டுக்கிட்டே இருக்கு. நாகங்களுக்கு நெருப்பு ஆகாது. இவர்கள் ஏன் நெருப்பை மூட்டி ஆடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவல் இருந்தது. ஆனா கண்ணுக்குள்ள நுழைந்ததை பார்த்த பிறகு எல்லாம் போயிடுச்சு. மறுநாள் காலை நாகர்குடி இளைஞன் ஒருவன் வந்து 2 பேரையும் நாகதேவதையின் இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. போகும்போது வீரன் கேக்குறான், இளைய பிடாரன் ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. எழுந்திருக்க முடியாததால அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்றான். நாகதேவதையின் இருப்பிடத்தை அடைறாங்க. மர அடிவாரத்துல சிறு சிறு கற்களும் பாம்பு உரித்த தோலும் இருக்கு. நாகங்களை படம் எடுக்க செய்து அவற்றின் தலை மேல சிறு கல் வைத்து அழைத்து வருவாள் குலத்தின் முதுமகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறான் பிடாரன். அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் தலைமுறையா அப்படி கொண்டு வரப்பட்ட கற்களாதான் இருக்கும் அப்படின்னு யூகிக்கிறான் மூத்த பிடாரன். ஆனால் பாம்பு கழற்றி அந்த தோலை வச்சு ஏன் வணங்குறாங்க, அதனோட காரணம் என்ன அப்படின்னு கேக்குறான். அழைத்து வந்த நாகர்குடி வீரன் சொல்றான், அது வெண்சாரை கழற்றிய தோல். 2 நாட்களா அடைந்திராத பேரதிர்ச்சிய மூத்த பிடாரன் இப்போது அடைகிறான். வெண்சாரைய பாக்குறது தெய்வத்தை பாக்கிறதுக்கு சமம் அப்படின்வாங்க. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எங்கள் முன்னோர்கள் பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் அவன் சொல்றான். மூத்த பிடாரனும் அந்த வீரனும் சேரலோட அவைக்கு வந்துட்டாங்க. அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு விளக்கி சொல்றான் மூத்த பிடாரன். வரும்போது எங்களை கீழ்மலையின் அடிவாரம் வரை அழைச்சிட்டு வந்தான் நாகப்படை வீரன். அதனாலதான் உயிரிழப்பு ஏதோ இல்லாம வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றான்.
நாம கேட்ட இரண்டையும் அவங்க கொடுக்காம கவனமா பேசி உங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்றாரு சேரல். கவனம் பேச்சிலிருந்து என்ன செய்ய, செயலில் வேண்டும் அப்படின்றாரு மூத்த பிடாரர். அவன் சொல்வது அவையோருக்கு புரியல. நாகம் என்னைக்குமே மனிதனின் எதிரிதான். அதுகிட்ட இறந்து பயன் இல்லை. அதை அழித்தால் மட்டுமே மனிதன் பயனடைவான். நாகர்கள் அதனிலும் கொடிய அழிவு சக்திகள். அவங்களெல்லாம் கூண்டோட அழிக்கணும். அவங்க இறங்கி வர முடிவெடுத்தா ஒரே நாள்ல சேரல் குளம் அழிந்து போகும். அந்த கணம் பெருஞ்சேரலின் உடல் நடுங்கி அடங்குது. என்ன உளர்ற? நான் இந்த பயணத்தை மேற்கொண்டது நீங்கள் தர முன்வந்த செல்வத்துக்காக அல்ல. பிடாரன்களின் வாழ்நாள் வைராக்கியம் நாகங்களை வெல்வதே. கரும் பருந்திடம் நாங்கள் அளித்துள்ள வாக்கும் அதுதான். நாகர்களின் ஆற்றலை அறியவே எருக்கு மலை ஏறின. என்னை யாருன்னு அவர்களால கண்டறிய முடியல. அதனால அவங்க யாருன்னு நான் கண்டறிஞ்சிட்டேன். மிகச் சிறியதொரு கூட்டம் அது. பெரும் சக்தி வாய்ந்த சேரலர். அவங்கள ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு புரியல. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற? நீங்க உதவ முன் வந்தா அவங்கள கூண்டோட அழிச்சிடலாம். 6 மலைகளை தாண்டி அவங்களோட இருப்பிடம் இருக்கு. எப்படி அழிக்க முடியும்? இந்த திசையில போனாதான் 6 மலைகளை தாண்டணும். நாட்டின் வட எல்லையில கடலோடு இணைந்த மலை முகடு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த திசையில நுழைஞ்சா முதல் குன்றின் மீதுதான் நாகக்குடியின் இருப்பிடம் இருக்கு. இந்த பயணத்தில் நான் கண்டறிந்த உண்மையும் அதுதான். பெருஞ்சேரலின் மூத்த மகன் பதுமன். அப்படின்னா தாக்குதலை இன்னைக்கே தொடங்கலாம் அப்படின்றான் உற்சாகமா. பெருஞ்சேரலோ நிதானம் தவறாம இருக்கான். நாகர்களை நம்மால வெல்ல முடியுமா? நீங்கள் படைகளை தாருங்கள், நான் வெற்றியை தருகிறேன். பிடாரனின் சொல்ல நம்பலாமா அப்படின்ற சிந்தனையிலே இருக்கான் பெருஞ்சேரல். நாம் வென்றால் வளம் மிக்க மலை குன்றுகள் நம் நாட்டோட இணையும். அது மட்டுமல்ல, நாகர்களையே வென்றவர்களாக சேரலர் அறியப்படுவர். அதுக்கு பின்னால யார் மீது நாம் போர் தொடுத்தாலும் நமது ஆயுதங்கள் தாக்கும் முன் நாம் வென்ற நாகர்களின் கதைகள் அவங்கள தாக்கி வலுவிழக்க செய்யும் அப்படின்னு சொல்றான் பதுமன். பெருஞ்சேரர் மூத்த பிடாரனை பார்த்து கேட்கிறான், படைகள் எப்போது புறப்பட வேண்டும்? எனக்கான ஆயுதங்களை நான் சேகரிக்க சில மாதங்கள் ஆகும். அதன் பின்னால புறப்படலாம் அப்படின்னு சொல்றான். வடதிசை மலை முகட்டின் அடிவாரத்துல சேரலர் படை அணிவகுத்து நிக்குது. தளபதிகள் 2 நிலைகளா படைகளை நிறுத்தியிருக்காங்க. காலாட்படையும் விற்படையும் எருக்குமலையை நோக்கி நிக்குது. படைகளுக்கு பின்னால முகட்டின் மேற்புறத்திலிருந்து பெருஞ்சேரல் களத்தை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறான். பெருஞ்சேரலின் படை அடிவாரத்தில் திரண்டிருக்கிறது அறிந்த நாகர்கள் எதிர்த்தாக்குதலுக்கு ஆயத்தமாகறாங்க. மூத்த பிடாரன் 3 மாதங்களா சேகரித்த ஆயுதங்கள் எல்லாம் 4 கூட்டு வண்டிகள்ல இருக்கு. அவை என்ன ஆயுதங்கள் அப்படின்றத யார்கிட்டயும் அவன் சொல்லல. போரின் போக்குகளுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவோட நாகர்களின் தாக்குதல் உத்தியை கவனிச்சிட்டு இருக்கிறான். அவனோட பெருஞ்சேரலின் மகன் பதுமன் நின்றுட்டு இருக்கிறான். விரிசங்கு ஊதி போரை தொடங்கினான் பெருஞ்சேரல். அவனுடைய படை வீரர்கள் ஆயுதங்களோட மெல்ல முன்னகர்ந்தாங்க. மலையின் மீதிருந்து நாகர்படை தளபதியின் கொம்போசை கேக்குது. நாகர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும்னு இதுவரை யாருமே பார்த்ததில்ல. அதனால வீரர்கள் பெரும் நடுக்கத்தோடு தான் ஆயுதங்களை பிடிச்சிட்டு முன்னேறாங்க. சேரலர் படை எண்ணிக்கை மிக பெரியதா இருந்தது. அதில் 4 பங்குக்கும் குறைவாதான் நாகர்குடியினர் இருப்பாங்க. அதனால இந்த போர் உச்சி பொழுதுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு மூத்த பிடாரன் நினைக்கிறான். சேரல வீரர்கள் முன்னோக்கி போகும்போது நாகர்களும் 3 அணிகளாக இறங்கி வராங்க. ஒவ்வொரு அணியிலும் மிக குறைவான வீரர்களே இருக்காங்க. அதை பார்த்த சேரல வீரர்களுக்கு பெரும் நம்பிக்கை பிறக்குது. அவங்க இறங்கி வருவதில் ஏதோ ஒரு மாறுபட்ட தன்மை இருக்கே அப்படின்னு உத்து பாக்குறாங்க மூத்த பிடாரன். நாகர்களோட இடதுபுற குழு குறு வளைவு கொண்டு இறங்குது. வலதுபுற குழு பெரும் வளைவு கொண்டு இறங்குது. நடுவில் வந்த குழு வளைவுகளற்று நெட்டு வாக்கில் படு வேகமா இறங்குது. இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சேரலர் படை நாகர்களை நோக்கி அம்புகளை வீசுது. நடுவுல நெட்டு வாக்குல வந்த நாகர்படையின் முன் வரிசையினர் மண்டியிட்டு உட்கார்ந்து அம்ப நாணில் ஏத்துறாங்க. வழக்கமான நேரத்தை விட அவர்கள் நாணேற்ற 3 மடங்கு நேரமாகுது. போர் பயிற்சி அற்றவர்கள் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது அப்படின்றான் பதுமன். நாகர்கள் தொடுத்த நாணிலிருந்து அம்புகள் பறந்து வரும்போதுதான் அம்போடு சேர்ந்து மற்றொன்றும் நெளிந்து கொண்டு வர்றது தெரியுது. கன நேரத்துக்குள்ள சேரலர் படை கதி கலங்குது. அம்போடு வந்து இறங்கிய சாரைகள் 4 புறங்களிலும் விழுந்து நகர படை வீரர்கள் திசை எங்கும் தெரிச்சு ஓடுறாங்க. நாகர்களின் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருந்தான் மூத்த பிடாரன். முதல்லேயே சொன்னா படை வீரன் ஒருவன் கூட களத்தில் நிக்க மாட்டான்
அதனாலதான் சொல்லல அப்படின்னு பதுமன் கிட்ட சொல்றான். நடுவில் நெட்டுவாக்கில் இறங்கியது சாரை பாம்பு உத்தி. இடதுபுறம் குறு வளைவு கொண்டு இறங்கியது எரிவிரியன் உத்தி. வலதுபுறம் பெரு வளைவு கொண்டு இறங்குறது நல்ல பாம்பு உத்தி. பாம்புகளின் தடத்துக்கு ஏற்ப உத்தி வகுத்திருக்காங்க. இப்போ அவங்க சாரை பாம்பை மட்டுமே பயன்படுத்தி அம்பு எய்திருக்கிறாங்க அப்படின்றான் பிடாரன். பதுமனுக்கு உடல் நடுக்கம் கொள்ள தொடங்குது. இதை தடுக்க வழி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட கூட்டு வண்டியின் மேல் கூடாரத்தை திறந்து விட்டான் மூத்த பிடாரன். கரும் பருந்துகளும் பாம்பு பருந்துகளும் படப்படத்து வெளியேறுது. காற்றில் ஏறிய பருந்துகளின் ஓசை எங்கும் எதிரொலிக்குது. பருந்துகளின் விரல்கள் களத்தில் நெளியும் சாறைகளை கவ்வி மேலேறின. அந்த காடு முழுவதும் பருந்துகள் வட்டமடிக்க தொடங்குது. பருந்தோட கண்கள் பாம்பை பார்க்கறதுக்கு முன்னாலேயே அதை பாம்பு பார்த்துடும். இனி எந்த பாம்பும் வெளியே நிலை கொள்ளாது. அனைத்தும் தன்னோட இருப்பிடத்தை நோக்கி ஓடிரும். அவங்களால அதை கையில் எடுத்து அம்பில் பொருத்தி அனுப்ப முடியாது அப்படின்றான் பிடாரன். பதுமனுக்கு மேலெல்லாம் உயர்த்திருச்சு. பிடாரனோட இந்த உத்தியை எதிர்பார்த்து இருந்தவனை போல நாகர்குல தளபதி குறுஞ்சிரிப்பு சிரிக்கிறான். முகட்டின் பின்புறம் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த படைப்பிரிவை முன்னகர்ந்து வர சொல் அப்படின்னு கத்துறான் மூத்த பிடாரன். பதுமன் அதற்கான உத்தரவை பிறப்பிச்சிட்டு இருக்கும் போதே 4வது கூட்டு வண்டியின் கதவை திறந்தான் மூத்த பிடாரன். மரப்பெட்டிகள் நிறைஞ்சிருக்கு. வீரர்களின் பெட்டியை எடுத்து கொண்டு போய் எதிர் திசை பகுதிக்கு ஒன்றாக திறந்துவிட சொல் அப்படின்னு மூத்த பிடாரன் பதுமனை உடனடியா அதற்கு உத்தரவிட சொல்றான். வீரர்கள் பெட்டி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. பெட்டிகள் முழுக்க எண்ணற்ற பாம்பு கீரிகளும் கருங்கீரிகளும் இருக்கு. அதெல்லாம் முக்கியமில்ல, 8 பழந்திண்ணி கீரிகள் இருக்கு. அவற்றின் வாடை காற்றில் மிதந்தாலே போதும், இந்த திசை விட்டே பாம்புகள் வெளியேறிடும் அப்படின்னு சொல்றான் மூத்த பிடாரன். சேரலர் படை மறுமுறை அணிவகுக்குது. இப்போது பின் வரிசையில கம்பீரமா நிலை கொண்டது யானை படை. அதுக்கு முன்னால வில் படையும் காலாட்படையும் அணிவகுக்குது. முதலில் இருந்ததை போல 2 மடங்கு வீரர்கள். உத்தரவு கிடைச்சதும் முன்னேறாங்க. நாகர்குல தளபதி கையசைச்சதும் நாகர்களின் அம்புகள் நாணிலிருந்து விடுபட்டு காத்துல பறக்குது. இப்போ அம்போட நெளிஞ்சு வளையும் பாம்புகள் எதுவுமே கண்ணுக்கு படல. சேரள வீரர்கள் உற்சாகத்துடன் முன்னேறாங்க. பதுமன் மூத்த பிடாரனை தழுவி பாராட்டுறான். இனி வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறான் பதுமன். கொஞ்ச நேரத்துல முன்கள வீரர்களிடம் கூச்சலும் குழப்பமும் ஏற்படுது. என்னென்ன அறியும் முன்பே வீரர்கள் பின்னோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சருகில் தீப்பற்றுவது போலத்தான் போர்க்களத்தில் ஓட ஆரம்பிப்பது. ஒருவன் ஓட ஆரம்பித்தால் அந்த அச்சம் கன நேரத்துக்குள்ள ஒட்டுமொத்த படையிலும் பரவும். யானைப்படை தளபதி சட்டென அனுமானித்து களத்தை விட்டு வெளியேற உத்தரவிடுறான். மூத்த பிடாரனுக்கு நடப்பது என்னன்னு புரியல. நாகர்கள் அம்பு எய்தி முன்னோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. சேரலர் படை களம் விட்டு ஓடிட்டு இருக்கு. பிடாரன் நடப்பதை அறியாம திகச்சு நிக்கிறான். வீரர்கள் உயிர் பிழைக்க வெறி கொண்டு ஓடுறாங்க. என்ன அப்படின்றதே விளங்கல. தாமதிக்க கூடாது அப்படின்ற முடிவெடுத்து மூத்த பிடாரன் முன்களத்தை நோக்கி விரைஞ்சு ஓடுறான். பதுமன் அடுத்து என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாம தந்தை இருக்கிற இடம் நோக்கி மேலேறான். பெருஞ்சேரல் முகட்டின் மேல் இருந்தபடி களத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனது படை பின்வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. சின்னஞ்சிறிய நாகர்கூட்டம் முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கு. பதுமன் வந்து தந்தையோட இணைஞ்சு நிக்கிறான். எந்தவித முடிவும் எடுக்காம மூத்த பிடாரனுக்காக அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சிறைக்க ஓடி வரா மூத்த பிடாரன். மேலெல்லாம் அலங்கோலமா இருக்கு. எள்ளு செடியில உற்பத்தி ஆகிற கண்ணுக்கு தெரியாத கொடும் நாகன் குருதிப்பனையன் அம்புகளோட இணைஞ்சு அதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தன் மேல பாய்ந்த அம்ப கையில ஏந்திக்கிட்டே சொல்றான். பெருஞ்சேரலன் நடுங்கி போனான். இப்போ என்ன செய்யலாம்? பதில் சொல்லும் ஆற்றல் குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ள பாயும் நஞ்சின் வேகத்தை கணிச்சிட்டு இருக்கிறான் மூத்த பிடாரன். அப்போது பாய்ந்து வந்த அம்பு ஒண்ணு அவங்க இருக்கும் இடத்துல இருந்து சற்று தொலைவுல போய் குத்துது. மூத்த பிடாரன் சொன்னா, இந்த குன்றில் மட்டுமே அவர்களின் குடி இருக்கு. இன்று இரவோடு இரவா குன்றை சுற்றி வளையமிட்டு தீயிடுங்க. தீயிலிருந்து மீள அவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை. நாகர் இனம் முழுமையா அழியும். பெருஞ்சேரர் சற்றே தயங்கி சிந்திக்கிறான். மூத்த பிடாரன் சொல்றான், ஒரு முறை தாக்கிட்டு பாதியில விட்டா அவங்க உங்களை அழிக்காம விடமாட்டாங்க. அதனால முழுமையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். பெருஞ்சேரலின் உடல் எல்லாம் அச்சம் பரவுது. அவனது தயக்கத்தை கணித்தபடி பிடாரன் வாய் குழறி சொல்றான், இவங்களை அழிச்சா மட்டும்தான் உங்க 2வது மகன் ஆட்சி காலம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு விட்டு விட்டு சொல்றான். முதல் மகன் பதுமன் இருக்கும்போது ஏன் இவன் 2வது மகனை பத்தி சொல்றான் அப்படின்னு அதிர்ச்சியோட பெருஞ்சேரல் திரும்பி பதுமனை பாக்குறான். பெருஞ்சேரலின் கதறல் காதில் சன்னமா விழுது.
கேட்டபடியே மண்ணில் சரிந்த மூத்த பிடாரனின் வாய் முணுமுணுக்குது. ஒரு முழம் அளவில் கிளைகளில் வாய் பிளந்து தொங்கியபடி மனிதனை கண்டா தாவி கடிக்கும் உச்ச நஞ்சு கொண்ட பச்சிலை விரியன் சிறிது நேரத்துக்கு முன் பாய்ந்து வந்து அம்பிலிருந்து விலகி தாவி பதுமனின் தொண்டையை கவ்வுது. வாயில நுரை தள்ளியபடி இருக்கு. ஆனாலும் மூத்த பிடாரனின் உடலில் இருந்த நச்சுமுறி மருந்துகள் அவனை அவ்வளவு சீக்கிரம் சாக விடல. அன்றிரவு எருக்குமலையை சுற்றி தீ மூட்டப்பட்டது. மூத்த பிடாரனின் கண்முன் எருக்குமலை முழு மூச்சாக எரியுது. அதன் மஞ்சள் வெளிச்சத்துல நாகர்கள் துடி துடித்து சாவுறாங்க. நாகர்களின் அழிவோடு பிடாரனின் வாழ்வும் முடியுது. இந்த கதையை கேட்டுட்டு இருந்த கபிலருக்கு உயிர் உறைஞ்சு போறது மாதிரி இருக்கு. ஆனா கதையை விட அவரை உலுக்கியது கண்ணுக்கு முன்னால காணும் காட்சி. நெருப்பு அணிஞ்ச பின்னால கங்குகள் மேல இறங்குவாங்க அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா புதிதா 2 காதல் இணையர்கள் கை புணர்ந்து ஆடியபடி நெருப்பை நோக்கி நகர்ந்தாங்க. நெருப்பின் அனலில் நின்றாட போகிறார்கள் அப்படின்னு கபிலர் நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க எரியிற நெருப்புக்குள்ள நுழையிறாங்க. கபிலருக்கு குருதியோட்டமே நின்று போறது மாதிரி இருக்கு. மனிதர்கள் உயிரோடு நெருப்புக்குள்ள இறங்குறத கண்களால் காண முடியல. நெருப்புக்குள்ள இறங்கினவங்க சுழன்று கைகளை வீசுறப்போ உள்ளிருந்து தீப்பொறிகள் 4 புறங்களிலும் தெரிக்குது. அவர்கள் ஆடுகின்றனரா எரிகின்றனரா புரியாத நிலையில் கண்ணிமை சொருக மயங்கி சரிகிறாரு கபிலர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogsன் VDL. நன்றி, வணக்கம்.